ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. என்ன துன்பம் வந்தாலும் எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த வராகியம்மா நான் அல்லவா. எப்படியாவது உனக்கான உதவியை யாருடைய ரூபத்திலாவது வந்து செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் அது அப்படி நடந்துடுமோ இது இப்படி ஆயிடுமோன்ற மனக்குழப்பத்தை விட்டு விட்டு எப்போதும் நல்லதே நடக்கும்னு நேர்மறையாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ எதிர்பார்த்த காரியத்தை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை நான் என் அருகில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கும் போது உனக்கு என்ன கவலை? சிந்தனையில் எப்போதும் இந்த வராகி அம்மாவை நீ வச்சுக்கிட்டினா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். நல்லதையே நினைக்கக்கூடிய என் தங்க பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. மனசுல நிறைய கவலைகளோட உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் யோசிச்சு குழப்பமடைந்தது போதும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னீனா அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவேன். தலைகீழாக நின்னாலும் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் தலைவிதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியும் அல்லவா. உன் தலைவிதிப்படிதான் இத்தனை நாளா சில கஷ்டங்களை அனுபவிச்ச. ஆனா இப்போது இந்த வராகி அம்மா எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து அற்புதங்களை நடத்த தயாராகிவிட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கே தெரியாம நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்துல பல நிகழ்வுகள் நடந்துருச்சுதான். வாழ்க்கை பொருளாதாரத்திலும் கொஞ்சம் தாழ்ந்து விட்டாய். ஆனா அதுக்காக வருத்தப்படாத. உன்னுடைய நிலைமையை கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா நான் சரி செய்கிறேன். உன்னால முடிஞ்சா உன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொஞ்சமாவது தான தர்மம் செய்ய பழகு. அடுத்தவங்க மனசும் வயிறும் நிறைய நிறைய அதன் மூலமா உன் வாழ்க்கையும் உன்னுடைய மனசும் நிறைவடையும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. உனக்கு எப்போது துன்பம் வந்தாலும் இந்த வராகி அம்மாவை நோக்கி ஓடிவா. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. தங்கமான வைரமான என் செல்ல பிள்ளையான உன்னை விட்டு யார் பிரிந்தாலும் அது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டத்தையோ பிரச்சனைகளையோ கொடுக்காதுன்னு இப்போ நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். ஆனால் என் அருளால நீ தான் ஜெயிப்ப. இந்த நாள் உனக்கு அழகான நாளாக நிச்சயம் இருக்கும். நீ மகிழ்ச்சி அடையும்படியாக உனக்கான நல்ல விஷயத்த இந்த வராகி அம்மா நடத்தி தரப்போறேன். எப்போதும் எல்லா நாளும் நல்ல நாளாகவே இருக்குன்ற நம்பிக்கையோட சிரிப்போட சந்தோஷத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நல்லதையே நினைத்து நற்செயல்களை நீ செய்யும்போது என் அருள் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீயும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா புன்னகையோடு பிரகாசிக்க தயாராகு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நீ சரியா பயன்படுத்திக்கோ என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்கு தாயாக நீ என்னை ஏற்றுக்கிட்டதானே. உனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் இருந்து இந்த வராகியம்மா உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவைன்னா உன்கிட்ட தேடி வருவாங்க. ஆனால் இந்த வராகியம்மாவை பொறுத்த வரைக்கும் உன் தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வர்றேன். நீ கேட்டது நான் உனக்கு கொடுக்க தாமதமானாலும் கண்டிப்பாக உன் கைகளில் எப்படியாவது கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதை இழந்து இருந்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெறுவாய்.
உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை போக்கி உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் வெற்றிகளையும் நான் தரப்போறேன். நீ எப்போதும் உன்னுடைய வேலைகளை செய்யும்போது எந்த மனக்குழப்பமும் இல்லாம செய்ய பழகு. சோம்பலாக இருந்தாலும் அதை வென்று உற்சாகமாக உன் செயல்களை செய்ய ஆரம்பி. இப்போது இது உன் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான காலகட்டம். மனசுல சோர்வில்லாம நீ உழைக்கும் போது கண்டிப்பா நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் உன்னை நோக்கி வந்து சேரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கேன்னு நினைச்சு நீ சோர்ந்து போக வேணாம். கடக்கவே முடியாது நீ நினைச்ச கஷ்டங்களை கூட சமாளித்து கடந்து வந்து விட்டாய் தானே. கண்டிப்பா இனி வரப்போற நாட்கள் என்பது உனக்கு சுலபமாக உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல காலமாகவே இருக்கும். இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு எல்லை இல்லாதது என் செல்லமே. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன். நீ என்கிட்ட வேண்டி கேட்டதெல்லாம் இன்னும் உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக உன் தலைவிதியே இப்படிதான், உனக்கு நல்லதே நடக்காதுன்னு நீயாக யோசிக்க வேண்டாம். தாமதம்தான் ஆகுதே தவிர நீ கேட்டதை நான் தராம இருக்க மாட்டேன். இப்போது கூட உனக்கான வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயத்தை தான் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எல்லா நன்மைகளும் உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல நடக்கும்படி செய்கிறேன். தாமதமானாலும் தரமாக மிக அழகாக சிறப்பாக உன் விருப்பங்களை இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நீ செஞ்ச புண்ணியமும் நன்மைகளும் உனக்கான அற்புதங்களை பெற்றுத்தரும். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உதவி செய்கிறேன். என்னை வழிபட்டு என்னையே வணங்கக்கூடிய உனக்கு இனி எல்லா நாளும் சந்தோஷ நாளாக இருக்கும். உன்னுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல சிறப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ எடுக்கிற எல்லா முடிவிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ என்னிடம் வேண்டி கேட்ட உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக பலிக்கும். இன்னைக்கு வேணும்னா உன் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் நிறைஞ்சதா உனக்கு தெரியலாம். ஆனால் சீக்கிரமே எல்லாமே சரியாகி இனி வரக்கூடிய வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். என்னை நம்புனினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் இப்போது கிடைக்கவில்லை என்பதற்காக அவ்வளவுதான் என் தலைவிதின் மட்டும் நீ நினைச்சிடாத. இந்த வராகி அம்மா உனக்கான நேரத்தை விரைவில் வரவழைக்கிறேன். நீ கேட்ட விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் கஷ்டம் எப்போதும் உனக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ வருத்தப்படுறதையும் நீ வேதனைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியாத விஷயமென இங்கே எதுவுமே கிடையாது. உன் பிரச்சனைகளை எல்லாம் தனியாக சந்திச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாமல் நீ துடிப்பதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே உன் மனசுக்குள்ள நான் வந்து குடியேறிட்டேன். இப்போதைய சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் உனக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை வரவழைக்கிறேன். உனக்கே உனக்காகன்னு நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களை நீ சந்தோஷப்படும்படியாக நான் நடத்தி முடிப்பேன் என் தங்கமே. நீ கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரம் பெறப்போகிறாய். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல தருணங்களை நான் உனக்காக வரவழைத்து கொடுப்பேன் என் செல்லமே. நான் தான் உன் வாழ்க்கைன்னு நீ நினைக்க ஆரம்பித்த பிறகு நீ கேட்டதை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். உனக்கு எது உகந்ததுன்னு பார்த்து அதை அப்படியே அழகாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன் மனசு பாரமாக இருக்கு, நீ கண் கலங்கி அழுகிற கவலைப்படுறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். உன் வாழ்க்கையில் எப்போதும் தெளிவில்லாத குழப்பமான மனநிலையோடு இருக்காத. தெளிவில்லாத மனசு
குழப்பத்தையும் துன்பத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். அதனால வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய். மற்றவங்க 1000 வார்த்தைகளால உன்னை காயப்படுத்தினாலும் நீ மனசளவுல உறுதியோட இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் இன்பம் நிறைஞ்சதாக இருக்கும். உனக்கான தெளிவை கொடுத்து உன் எண்ணங்களுக்கான வெளிச்சத்தை நான் தரப்போறேன். முதல்ல உன்னை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் மனசு எதை ஆசைப்படுதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய முடியும். மனத்தெளிவோட நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னால் சுலபமாக தீர்த்து கொள்ள முடியும் என் செல்லமே. என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.